வணக்கம். நான் லவண்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஹைலைட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சட்டசபையில நடந்த விஷயங்கள். 3 நாள் தொடர்ந்து சட்டசபை நடந்துகிட்டே இருக்கு. முதல் நாள் சட்டசபையில ஜஸ்ட் எல்லாருடைய இன்ட்ரடக்ஷனும் நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க சைட்ல இருந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க. இதுல இப்போ முதலமைச்சரா இருக்கட்டும், அடுத்தடுத்து அமைச்சர்களா இருக்கட்டும், அடுத்து எதிர்கட்சி தலைவர், இந்த மாதிரி ஒரு உறுப்பினரும் பதவி பிரமாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுல முக்கியமான விஷயங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, எதிர்கட்சி சைட்ல உட்கார்ந்துருந்தவங்க காமராஜ். அவங்க வேற யாரும் கிடையாது. நான் திருப்பி ரிமைண்ட் பண்றேன். பல பேருக்கு இவரை தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். அமமுக கட்சியில ஒரே ஒரு எம்எல்ஏ. அந்த ஒரே ஒரு எம்எல்ஏ கார்ல உட்காந்து சைன் பண்ணதா இருக்கட்டும், ஆதரவு தரேன்ட்டு, அதுக்கப்புறம் இல்ல நான் தரல அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், அவருடைய அந்த கட்சியின் தலைவராகிய டிடிவி தினகரன் அவர்கள் என் கட்சி எம்எல்ஏவை காணும், யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, போன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அது அந்த வீடியோ ஏஐ, அவர் சைன் பண்ணவே இல்லை, அவர் சப்போர்ட் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாரு டிடிவி தினகரன் அவர்கள். இது ஒரு 3-4 நாள் முன்னாடி நடந்தது. அதே அந்த காமராஜ் அவர்கள் தான் அந்த சட்டசபையில அவரு பாராட்டி பேசினாரு. ரொம்ப நல்ல விதமா அப்படி இப்படின்னு பாராட்டி பேசினாரு. 2வது நாள் சட்டசபையில நடந்தது. அதனால அவர் அமமுக கட்சி தலைவர் டிடிவி தினகரன் அவர்களால் நீக்கப்பட்டதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அவர் எம்எல்ஏவா வந்திருந்தாரு உள்ள. அதாவது 3வது நாள் சட்டசபையான இன்று. பக்கத்துல பிரேமலதா அவர்கள் அவங்க விஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சௌமியா இவங்க எல்லாம் வரிசையா உட்காந்துருந்தாங்க. 2 நாள் சட்டசபையும் ஓரளவுக்கு அப்படி போச்சு. ஃபுல்லாவே உட்காந்து பார்த்துட்டு தான் இருந்தோம். 2 நாள் சட்டசபைக்கு அடுத்து இன்னைக்கு 3வது நாள் சட்டசபையில நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் எத்தனை பேர் ஓட் பண்றாங்க, மெஜாரிட்டி ஜெயிப்பாரா முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்னுட்டு ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்தது. நம்ம சைடே, அதாவது டிவிகே சைட்ல இருந்தே 106 பேர் இருக்காங்க. ஏன்னா ஒரு எம்எல்ஏக்கு நேத்து கோர்ட் சார்பா தடை போடப்பட்டது. காரணம் என்னன்னா, அந்த ஒரு ஓட்டு வித்தியாசம் காரணத்தினால அதை ஹோல்ட் பண்ணாங்க. நீங்க சட்டப்பேரவைக்கு போகக்கூடாது, ஓட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால அவர் வரல. அதனால 106 பேர். இது போக நமக்கு 12 பேர் கொடுத்தா மெஜாரிட்டி 118 பேர்னு வரும். ஆனா நமக்கு 120 பேர் வந்தாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுக ஆல்ரெடி 2ஆ பிளவுபட்டுடுச்சு. அதனால அங்க இருந்து பாத்தீங்கன்னா 24 பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்தது எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்திருந்த உதயநிதி ஸ்டாலின். இந்த வாக்கெடுப்பு நிகழ்ச்சிக்கு நடுவுல பல சலசலப்பு நடந்தது. காமராஜ் அவர்கள் எழுந்து பேச ஆரம்பிச்சதுமே எதிர்கட்சி சைட்ல, ஏன்னா நம்ம சைடு எந்த இதுவுமே இல்லை, ஸ்மூத்தா போயிடுச்சு. எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சுட்டு நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவுன்னு சொல்லி உட்காந்துட்டாங்க. ஆனா எதிர்கட்சி சைட்ல இருந்து காமராஜ் எழுந்து பேச ஆரம்பிச்சதுமே அவங்க சைட்ல இருந்து, அதாவது அதிமுக சைட்ல இருந்து, ஏன்னா அதிமுகல தானே டைப் ஆயிருக்காரு இவர் டிடிவி தினகரன் அவர்கள், அவங்க ஒரு மாதிரி நாய்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, கத்திக்கிட்டே இருந்தாங்க. நீங்க கத்துனீங்கன்னா நான் திருப்பி கத்துவேன், நீங்க பேசும்போதுலாம் அப்படியே ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்தது. சபாநாயகன் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, தயவுசெய்து அமைதியா இருங்க, நீங்க பேசுறத பேசுங்க, மற்றவங்க அமருங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா அங்க பல பேர் அவர் பேச்சு கேட்கல. அது நல்லாவே தெரியுது. இவரு பேசி ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு, என்ன நீங்க தான் காப்பாற்றணும் முதலமைச்சர் விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு, நான் வெற்றி பெற்ற என்னுடைய தொகுதிக்கும் நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் உரையை முடிச்சுக்கிட்டார். அடுத்து பாத்தீங்கன்னா பிரேமலதா அவர்கள் குதிரை பேரம் நடந்ததுன்ற பெரிய வார்த்தையை வச்சாங்க. நான் அந்த விஷயத்துக்கு வரேன். அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் என்னன்னா, குதிரை பேரம் வச்சாங்க. அடுத்தது அந்த ரதன் பண்டிட் அவர்கள் ஜோஷியரை எப்படி ஸ்பெஷல் டியூட்டிக்கு எடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு இஷ்யூ மாதிரி இந்த 2 விஷயங்களை வச்சு உட்காந்துட்டாங்க. அவங்க எதிர்ப்புன்றதான் எடுத்து இந்த மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அடுத்து எடப்பாடி அவர்கள் பேசினார். எடப்பாடி அவர்கள் பேசும்போது எனக்கு நாங்கள் சைன் பண்ணிட்டு உள்ள வந்திருக்கோம் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா எல்லாருமே சைன் பண்ணிட்டு ஒத்துக்கிட்டு அதிமுகல தான் இருப்போம், நாங்கள் இதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம், சைன் பண்ணிட்டு உள்ள வந்தோம். ஆனால் சட்டப்பேரவைக்குள்ள வந்தப்புறம் யாருக்கு வேணா சப்போர்ட் பண்ணலாம், ஆதரவு தெரிவிக்கலாம். ஆமா, அமைதியா இருந்தாங்கன்னா அது கணக்குல எடுத்துக்கப்படாது. அதனால கண்டிப்பா ஒண்ணு ஆம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிதான் ஆகணும். அந்த இடத்துல ஆம் இல்லைன்ற விஷயம் வருது. நாங்க எல்லாரும் இவரே முன்னாடியே இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறோம், நாங்கெல்லாம் இதுக்குதான் சப்போர்ட், யார் வேற எதுக்கு சொன்னாலும் ஏத்துக்க கூடாது சபாநாயகர், அது எப்படி ஏத்துக்காம இருப்பாங்க. ஏன்னா எடப்பாடி அவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா குதிரை பேரம் நடந்ததுன்ற மாதிரி அவரும் மென்ஷன் பண்றாரு. எங்களுக்குள்ள நாங்க அப்படி கட்டுக்கோப்பா வச்சுட்டு இருக்கோம், அதை பண்றோம் இதை பண்றோம் அப்படின்லாம் சொல்லி இவரும் குதிரை பேரம் நடந்ததை பத்தி பேசுறாரு. அது அடுத்து எஸ்பி வேலுமணி அவர்கள் இன்னொரு 2 கட்சியா பிளவுபட்டிருக்குல்ல அதிமுக, அதுல இவங்க ஒரு கட்சியா இப்போ இருக்காங்க. சிவி சண்முகம் அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர்களும். அதுல எஸ்பி வேலுமணி அவர்கள் எழுந்து பேசும்போது கத்த ஆரம்பிச்சாச்சு. அதாவது எடப்பாடி அவர்கள் சைட்ல இருந்து பேச விடக்கூடாது, அதான் நான் பேசிட்டேன்ல, அவங்க பேசக்கூடாது, அதிமுக சைட்ல இருந்து எப்படி நீங்க கொடுப்பீங்க, அதாவது முன்னாடியே யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க நேம் கொடுக்கணும். அந்த நேம்ல எஸ்பி வேலுமணி அவர்கள் பேரும் இருக்குது. அதனால எழுந்து பேச சொல்லி சபாநாயகர் சொல்றாரு. ஆனா பேசக்கூடாது, பேச நீங்க விடக்கூடாது, பெர்மிஷன் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. சபாநாயகர் தெளிவா சொல்றாரு, பேர் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்குமே உரிமை உண்டு, எதிர்க்கிறவர்களுக்கும் சரி ஆதரிப்பவர்களுக்கும் சரி எல்லாருக்குமே சம உரிமை உண்டு, எல்லாருக்குமே நான் டைம் கொடுப்பேன், உங்களுக்கு நான் எப்படி டைம் கொடுத்தேனோ அவங்க பேர் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நான் டைம் கொடுக்கணும். ஆனா அதை ஏத்துக்கவே இல்லை. அவங்க நாய்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா இவர் கடற்கடன்னு சொல்லிட்டு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் பக்கம் போச்சு, யாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்.
ஐயோ, அந்த மனிதர் இருக்காரு, அவர் பேசின வார்த்தைகள் சில நக்கலா தான் இருந்தது. நீங்களும் நானும் லயோலா காலேஜ் தான், ஆனா நான் தான் சீனியர் அரசியல்ல, நாங்கெல்லாம் தான் சீனியர், அதனால நாங்க சொல்றதை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு மென்ஷன் பண்றாரு சட்டசபை. நீங்க இந்த இடத்துல நீங்க ஒன்றும் பெரிய கவுண்ட்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி 2வது நாள் சட்டசபையில மென்ஷன் பண்ணியிருந்தாரு. நீங்க 108 பேர் தான் எடுத்திருக்கீங்க, அதனால இங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா எங்க எதிர்கட்சியும் ஈக்குவலா வெயிட்டா இருக்கு, ஸோ நாங்க ஒன்றும் உங்களுக்கு குறைஞ்சவங்க கிடையாது, நீங்க எங்களை கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு டோன்ல சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு நடந்த விஷயம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அப்படியே இன்னும் கொஞ்சம் அக்ரஸிவாவே போயிருக்காருன்னு தான் சொல்லணும். நான் கேட்கறது, அவர் சொல்றது ஓட்டு போட்டவங்க 4,93,25,000 பேரும் சொல்றாரு. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டவங்க 1,72,26,000 இத்தனை பேர் தான் ஓட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ டிஎம்கே ரேஷியோ ஒன்லி ஃபார் டிஎம்கே எத்தனை பேர் ஓட்டளிச்சிருப்பாங்க? அடுத்து விசிக்காக எத்தனை பேர் ஓட்டளிச்சாங்க? வெறும் டிஎம்கே பாத்தீங்க அப்படின்னா வென்ற தொகுதிகள் பாத்தீங்கன்னா வெறும் 59 தொகுதிகள் மட்டும்தான். அதாவது கிட்டத்தட்ட 108ல பாதிக்கு பாதி. இதுல பெருமை வேற, பெரும்பான்மையான மக்கள் உங்களை ஜெயிக்கணும்னு ஓட் போடலன்னு. அப்போ இவ்வளவு எதிர்ப்பு உங்களுக்கு இருக்குன்றத நீங்க மறந்துட்டு பேசுறீங்க. இங்க ஏதோ பேசணும்னு ஒரு எதிர்ப்பு நாங்க தெரிவிக்கிறோம், மக்கள் உங்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு ஒரு கட்டமைப்பை கொண்டு வராங்க. இவங்களே ஒரு 2 தேர்தல்கள்ல 2 சீட்டு, ஒரு தடவை 2 சீட்டு மட்டுமே அடிச்சு அவ்வளவு கேவலமா தோத்தாங்க. அடுத்து 2006ல 96 சீட் மட்டும்தான் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அலைன்ஸ் வச்சு ஜெயிச்சாங்க. சிபிஐ, காங்கிரஸ் கட்சி, அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி இவங்களுடைய சப்போர்ட்டோட தான் 2006லயே ஜெயிச்சாங்க. அதுவும் மைனாரிட்டி கவர்மெண்ட்டா ஜெயிச்சாங்க. இவங்க இப்போ குறை சொல்ல வந்தாச்சு. அடுத்து இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்றாரு, அதிமுகவை, அதாவது பாஜக எங்க கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தமிழக வெற்றி கழகம் அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில இருந்து ஒருத்தரை திருட்டுத்தனமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்றாரு சபாநாயகர். இந்த திருட்டுத்தனம்ன்ற வார்த்தையை நான் விளக்குறேன், இந்த அவை குறிப்புல இருந்து விளக்குறேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாரு. அவர் சொல்றது இது ரொம்ப டீசென்டான வெர்ஷனாமா, அப்போ இன்டீசென்டா இதை விட நாங்க பேசுவோம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. என்ன ஒரு கேவலமான புத்தியோட உள்ள வராங்க பாத்தீங்களா? நம்ம ஆரோக்கியமான அரசியல் பண்ணணும், அதுக்கு அந்த கட்சி தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னார்களாம், இது மாற்றம் கிடையாது, துர்நாற்றம் அப்படின்னு சொன்னாராம். அவர் ரொம்ப ஒழுங்குன்ற மாதிரி பேசக்கூடாது. அவரையுமே அந்த வார்த்தையை நான் இப்போ வரைக்கும் கேள்விப்படலாம், எந்த நியூஸ்ல சொன்னாரு தெரியல, நான் அதை மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரியல. ஆனா அவர் சொன்ன துர்நாற்றம்ன்றது அவர்கிட்டதான் அதிகமா இருக்கும். அந்த மனிதன் எவ்வளவு துரோகங்கள் செய்தாரு ஜெயலலிதா அம்மையாரோட கட்சிக்குன்றது நல்லாவே தெரியும். ஆனா இப்ப கேவலமா அதே கட்சியில போய் சேர்ந்துக்கிட்டு இழிச்சுட்டு நிக்கிறாங்க. அந்த வேலையை தமிழக வெற்றி கழகம் செய்யவே இல்லை இது வரைக்கும். அடுத்து இவரும் அதே விஷயத்தை கொண்டு வராரு. பிரேமலதா அம்மா என்ன சொன்னாங்களோ குதிரை பேரம்ன்றதை இவர் வேற மாதிரி சொல்றாரு. இப்போ புதுவிதமான அரசியல் நடந்துட்டு இருக்கு, புஷ்பா பட பாணியில நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஏங்க, ஒரு சோஃபா இறங்குது, ஒரு சில கட்சிகளுக்கு இறங்குதுன்னா உடனே புஷ்பா பட பாணியா? அந்த கட்சியில இருக்கவங்களுக்கு இவர் தோணாதா? இவ்வளவு அப்பட்டமா வெளிப்படையா இத்தனை எல்லாரும் முன்னாடியும் மீடியாக்கள் இருக்கும்போது அப்படி ஒரு விஷயத்த செய்வாங்களா? அவங்க என்ன முட்டாள்களா? மக்கள் பாக்குற மக்கள் என்ன முட்டாள்களா? ஏன்டா ஒரு திருட்டுத்தனம் செய்யறவன் எல்லாருக்கும் தெரியற மாதிரி பாருங்க நான் திருட்டுத்தனம் பண்றேன்னு சொல்லுவாங்களா? திரு சி.வி. சண்முகம் அவர்கள் இருக்கும் அந்த ஆபீஸ்க்கு அந்த இடத்துல சேர்களே ரொம்ப கம்மியாமா. அந்த இடத்துல உட்கார அளவுக்கு ஒரு சில பேர் உட்கார அளவுக்கு தான் சேர்கள் இருந்திருக்கு. அது நார்மலான நாற்காலிகள். முதலமைச்சர் அவர்கள் ஆபீஸ்க்கு வராரு அப்படின்னும் போது அவருக்கு கெஸ்டரா ஒரு நீட்டான ஒரு சோஃபா இல்ல, ஒரு சீட் இல்ல அப்படின்றதால ஒரு சோஃபாவை வாங்கிட்டு வந்திருக்காங்க. கூடவே 5-6 பொக்கேக்களையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை புஷ்பா பட பாணின்னு புதுசா கட்டுத்திரிக்கிறாங்க. குதிரை பேரமோ இல்ல இந்த மாதிரி பணம் கொடுத்து வாங்குறதெல்லாம் யாருக்கு தெரியும்? இவங்களுக்கும் பிரேமலதா அம்மாவும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்க எல்லாம் அதுல ஊறி போனவங்க. பிரேமலதா அம்மா, திரு விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு பிரேமலதா அம்மா டிஎம்கேக்குள்ள வந்திருப்பாங்களா? 10 தொகுதிகள் எப்படி வாங்கினாங்க? சுதீஷ் அவர்களுக்கு எப்படி எம்பி சீட் கிடைச்சது? குதிரை பேரம் நடக்காமல கிடைச்சது? ஆனா உண்மையிலேயே கரைப்படிந்த கைகள் இவங்கதான். அதனாலதான் மக்கள் இன்னைக்கு அவ்வளவு கேவலமா தோற்க வச்சிருக்காங்க இவங்களை. ஆனா இவரு குறை சொல்றது எல்லாமே இவர் தலைவர் விஜய் அவர்களையும் தமிழக வெற்றி கழகத்தையும். நீங்க இந்த கவர்னன்ஸை குறை சொல்ல வந்துட்டீங்க. உங்க கவர்னன்ஸ் சரியில்லை, கரப்டட், ஃபுல்லாவே கரப்டட், தூக்கி குப்பையில போட வேண்டிய கட்சி அப்படின்ற அளவுக்கு நீங்க ஆட்சி பண்ணிருக்கீங்க லாஸ்ட் 5 இயர்ஸ்ல. இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா நிஜமாவே திரு முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்க்கும்போது பெருமையா இருக்கு. நான் ஒவ்வொரு வீடியோலயும் இது அப்பப்போ எனக்கு வந்துருது. இதை புகழ்ச்சி பண்ணிட்டு அவர்கிட்ட நம்ம ஐஸ் பிடிக்கலாம் இதெல்லாம் பண்ணல. உண்மையிலேயே நிஜமாவே அவரை நினைக்க பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரு அங்க உட்காந்து நீட்டா நோட்ஸ் எடுத்துக்கிறாரு அவங்க சொல்றதுல. அந்த அளவுக்கு அவர் கீனா கவனிக்கிறாரு. 3 மணி நேரம் 2 மணி நேரம் நடக்கிற அந்த சட்டப்பேரவையில யார் யார் என்ன சொல்றாங்க, தனக்கு தேவைப்படுது, இதை நோட் பண்ணணும், இது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களா ஒரு பேப்பர்ல நோட் எடுத்துக்கிறாரு. கடைசியா முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லும் போது, அவர் ஸ்பீச் கொடுக்கும்போது, நான் பிரேமலதா அம்மா சொன்ன விஷயத்த ரீதிங்க் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த ரதன்
பண்டிட் அப்படின்றவங்களுக்கு அந்த பதவி கொடுத்த விவகாரம், அவருடைய அந்த பதவி கொடுத்த விஷயம் நிறுத்தப்பட்டது அப்படின்றது இது எத்தனை பேருக்கு தெரியும்? மனிதர் இந்த மாதிரியான முதலமைச்சர் நான் செய்யறதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறவர் ஏன் இஷ்டம், என்னுடைய ஆளுங்கள் நான் எத்தனை பேர் வேணா போட்டுப்பேன்னு நினைக்கலாம். ஆனா இந்த பக்கத்துல இருந்து ஒரு குற்றச்சாட்டு வருது, அந்த குற்றச்சாட்டு சரியா தவறான்னு யோசிக்கிறாரு. ஆமா இருக்கலாம், இதனால பின்விளைவுகள் இதெல்லாம் வரும்னு யோசிக்கும் போது நிறுத்தி வைக்கிறாரு. இது நல்ல முதலமைச்சருக்கான அழகு. இந்த நல்ல முதலமைச்சரை தான் மக்கள் வெறுக்கிறாங்க. இந்த திட்டங்கள் போலி, இவங்க கொடுக்கறது எல்லாமே வந்து ஃபேக்கு, இவங்க வந்து குதிரை பேரம் நடத்துறாங்கன்னு தவறான கட்டமைப்பை கொண்டு வந்து உள்ள விடுறாங்க. எனக்கு இவங்க இந்த சட்டப்பேரவை 3 நாளா கவனிக்கும் போது, முக்கியமா இன்னைக்கு சட்டப்பேரவை பார்க்கும்போது எனக்கு வந்த விஷயமே சிவாஜி படம், திரு ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச படம், அதுதான் ஓடிட்டு இருந்தது. அந்த மனிதன் வந்து நல்லது செய்யணும், நான் வந்து எதுவுமே காசு கொடுக்காம செய்யணும் போது எவனுமே வரல. ஆனா காசை கொடுத்து எல்லாருக்கும் அவங்களுக்கு கட்சி கமிஷன் ஒரு அமௌண்ட்டை கொடுத்த அப்புறம் தான் அவங்க வந்து நல்லது செய்ய வராங்க. நல்லது செய்ய வந்து அதுக்கப்புறம் நாடை நல்லாக்குறாரு, ஊரை நல்லாக்குறாரு அப்படிங்கிறது கதை. ஆனா இந்த மனிதன் இருந்தா நமக்கு எதுவுமே கிடைக்காம போயிடும், அந்த மனிதனை கொல்ல சரி பண்றதுன்றதெல்லாம் நடக்கும். இப்போ எனக்கு அரசியல் களத்தை பார்க்கும்போது இதெல்லாம் தான் கண்ணு முன்னாடி ஓடுது. அப்போ இவங்க ஊழல்னு சொல்றாங்க, பெட்டி கைமாறியதுன்னு சொல்றாங்க, குதிரை பேரம்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் இவங்க செய்யாம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவ்வளவு நடந்து ஊறி போய் அந்த விஷயங்கள்ல தெளிஞ்சு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் ஈஸியா குற்றச்சாட்டை இந்த பக்கம் வச்சிடுறாங்க. ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா ப்ரூஃப் இல்லாம வைக்கிறதே தவறு. ப்ரூஃப் இருக்கு அவங்க கிட்ட. பல விஷயங்கள் தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேல இவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு ப்ரூஃபே இல்லாம வெறும் வாயில அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதாவது நம்ம ஒரு விஷயத்த 10 தடவை சொன்னோம்னா உண்மையாயிடும். அந்த டெக்னிக் தான் இவங்க யூஸ் பண்றாங்க எத்தனை நாளைக்கு. ஆனா இவங்க செஞ்ச மாதிரி சோசியல் மீடியா கழுத்தையோ சில செய்தி ஊடகங்களுக்கு கழுத்தையோ நெரிக்க மாட்டாங்க தலைவர் விஜய் அவர்கள். நீங்க பேசுறத பேசுங்க, நான் கேட்கறத கேட்கிறேன், ஆனா நான் அமைதியா இருப்பேன். என்னுடைய வேலையில நான் கண்ணும் கருத்துமா இருப்பேன். என்னுடைய ஒரே நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு நல்லது நடக்கணும், அவ்வளவுதான். நீங்க என்ன பேசினாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் இதே. அந்த இடத்துல அந்த சட்டப்பேரவை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொன்னு தோணுச்சு, அந்த இடத்துல ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தாங்கன்னா டக்குன்னு எழுந்து மைக்க பிடிச்சி நான் இதை வந்து சொல்றேன் இதுக்கு அப்படின்னு ஒரு ஆன்சராவது பண்ணியிருப்பாங்க. ஆனா தலைவர் விஜய் அவர்கள் அமைதியா இருக்காரு. என்னடா இது அப்படின்னு தோணுது. இந்த மனிதனுக்கு எங்க இருந்து இந்த அமைதி நிலவுதுன்னு எனக்கு தெரியல. சத்தியமா அந்த மனிதன்ற விஷயத்த கடந்து இருக்கிறாரப்பா சாமி. அவ்வளவு விஷயங்கள் அவ்வளவு கஷ்டங்கள்லையும் அமைதியா எல்லாத்தையும் உள்வாங்கி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரே தவிர அது எதுக்குமே முகத்திலயுமே சரி அந்த சலனத்தை கூட காட்ட மாட்டேங்கிறாரு. நான் தமிழக வெற்றி கழகத்துக்காக நான் பேசுறேன்னு நினைக்காதீங்க. நான் தனியா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு குடிமகளா நான் கேட்கும்போது எனக்கு ஒரு நல்ல தலைவர் அமையணும்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த ரொம்ப நாள் ஆசையில சாட்டிஸ்ஃபைடு மூமெண்ட் அப்படின்னா தலைவர் விஜய் அவர்கள் தான். மற்றவங்க எல்லாம் சூப்பர் ஆஹா ஓஹோன்னா நான் சொல்ல மாட்டேன், அதுக்குன்னு செய்யலைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா மக்களுக்கு கிடைக்க வேண்டியது இன்னும் நிறைய நல்லது செய்ய வேண்டியது இருக்கு. அதை தடுக்கிறது நடுவுல இருக்கிற சில புரோக்கர்ஸ் வேலை பார்க்குற சில பேர். அவங்கள எல்லாம் கழிச்சு கட்டிட்டாலே தமிழ்நாடும் சரி தமிழ்நாடு அரசியலும் சரி நீட்டா இருக்கும். அந்த கவர்னன்ஸ் வரணுன்றதுதான் ஒரு சாதாரண குடிமகளா என்னுடைய ஆதங்கம். தலைவர் விஜய் அவர்கள் சொன்னார், கட்சி வந்தாச்சு இல்ல, நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், நம்ம என்ன வேணா செய்யலாம்னு நினைச்சிட்டு இங்க இருக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு. இதை நான் ஆதி காலத்துல இருந்து என்னுடைய வீடியோல சொல்லிட்டு இருக்கேன். எதுவுமே வந்து ஆஹா நம்ம அப்படி இப்படி நினைச்சிட்டு கொம்பு முளைச்சிட்டு வேலையை பார்க்காதீங்க, கொம்பு உடச்சு விட்டுருவாரு தலைவர் விஜய் அவர்கள், பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்கன்னு பல பேருக்கு நான் வீடியோக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அவரும் அதை தான் சொல்றாரு, நம்ம வந்தோமா மக்களுக்கு நல்லதை பண்ணுவோமா போனோமான்னு இருக்கணும். மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.